வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்துச்சு, நம்ம என்ன கொடுத்தோம். சரிங்களா? அதேமாதிரி மற்ற நண்பர்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. அதில் ஒரு நம்பர் பேர் தெரியல, அவர் பார்த்தீங்கன்னா 802 சரிங்களா கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 801 நம்பர். நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்து பார்க்கலாமா? நம்பர் ஏ போர்டு. சரிங்களா? நான் ஏ போர்டுக்கு 8 கொடுத்தேன் ஸ்ட்ராங்காகவே. நம்ம பி போர்டு. சரிங்களா? அந்த பி போர்டு தான் பண்ணி மிஸ் ஆயிடுச்சு. நான் 3 கொடுத்தேன். அதே மாதிரி ஆல் போர்டு விளாட்றவங்களுக்கு சி போர்டு 1 ஸ்ட்ராங்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆல் போர்டு விளாட்றவங்களுக்கு சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது 1 பார்த்துக்கோங்க அப்படின்ட்டேன். அதே மாதிரி இதை வந்து 2 நம்பரோ இல்லை இதே நம்பரோ சரிங்களா வரும்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? நோட் பண்ணிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிக்காமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 நம்பரோ இல்லை 3 நம்பரோ கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 801. நான் சி போர்டு சொல்லியிருந்தேன். ஆல் போர்டு விளாட்றவங்களுக்கு சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது 1, அதில் விளாடுங்க நண்பான்ப்பேன். யாராச்சும் சி போர்டில் விளையாடினீங்கன்னா வின்னிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து 2 நம்பர்னாச்சும் பாஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் நண்பா. நம்மளுக்கு ஏசி. சரிங்களா? ஏசி மட்டும் பாஸ் ஆயிடுச்சு நண்பா. பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8 பாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஏ போர்டில் 8 பாஸு. ஆல் போர்டு விளையாடுறதுக்கு சி போர்டு பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துனேன், அதுவும் பாஸ். சரிங்களா? நீங்கள் யாராச்சும் வின்னிங் ஆகிதுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நண்பா. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குற எத்தனை பேர் வின்னிங் எடுத்துக்கிறீங்கன்ட்டு. சரிங்களா? சரி நண்பா, வாங்க நம்ம நாளைக்கு போன கெஸ்ஸிங்குள்ளே போகலாமா? இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ் நண்பா. சரிங்களா? இந்த 00 இந்த 060 அதில் பார்த்தீங்கன்னா 00 இருக்கனால ஒரு 0 பி போல் இறக்கிட்டோம்பா. ஆனால் இது மட்டும் நம்ம 3 எடுக்காமல் 0 எடுத்துருந்தா. சரிங்களா? 800 ஒரே ஒரு நம்பர் 30 ரூபாய்க்கு ஒரு அருமையான வின் தட்டி வைக்கணுக்கலாம். இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸு தான். சரி விடுங்க, பரவாயில்ல. ஆனால் இந்த அளவுக்கு ஏசி. சரிங்களா? நான் சொல்லியிருந்தேன் இதில் வந்து 2 நம்பர்னாச்சும் பாஸ் ஆகும் அப்படின்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சி போல் 1 ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஏ போர்டுக்கு 8, சப்போர்ட்டில் 9 இருந்தேன். ஆனால் 9 நம்ம கணக்கில் இல்லை, 8 தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லியே கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதனால் ஏசி ட்ரை பண்ணவங்களுக்கு அருமையான வின்னிங். சரிங்களா? சரி வாங்க நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்குள்ளே போகலாம் நண்பா. நாளைக்கு பாருங்கள், நிர்மல் நண்பா. நிர்மல் ரிசல்ட்டுக்கு நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே அவனோட ரிசல்ட் ஃபஸ்ட் ரிசல்ட் இருக்குது இந்த மாதத்தில் 811. சரிங்களா? அதே மாதிரி நிர்மல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 538. சரிங்களா? இப்போ அடுத்து நிர்மல் ரிசல்ட்டை பாருங்கள் 884. இதில் காமனாக பாருங்க நண்பா, 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆடி இருப்பான். அதெல்லாம் நாளைக்கு 8 வருதோ வரலையோ சரிங்களா, அது உங்கள் கணக்கில் இருந்தே எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஆனால் என் கணக்கில் 8 இல்லை. சரிங்களா? பார்த்தீங்கன்னா 538 8 இருக்குது, 811 ஒரு 8 இருக்குது, 884 ஒரு 8 இருக்குது. சரிங்களா? அதனால் என் கணக்கு நாளைக்கு 8 இல்லை. உங்கள் கணக்கில் இருந்தால் இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 8ஆம் நம்பர். சரிங்களா? சரி வாங்க, நம்ம கணக்கில் இப்போ என்னன்னு தர நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டு ஃபஸ்ட் மார்க் பண்ணலாமா? நம்ம சி போர்டு இந்த கட்டத்துக்கு நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? நம்ம இது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு. நம்ம எப்பவுமே சி போர்டு ஸ்ட்ராங்காக இருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நம்ம ஒரு நம்பர் கொடுக்குற நம்பர் சி போர்டு தான். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 3. சரிங்களா? இங்கே 2 3, இங்கே 2 0. சரிங்களா? இந்த 8 வரணும். இந்த 8 சி போர்டுக்கு வரணும். அதாவது நம்ம 8 வந்தால் சி போர்டுக்கு டார்கெட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 8 உங்கள் கணக்கில் வர மாதிரி இருந்தால் அது சி போர்டு தான். வேறு எந்த போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். நோட் பண்ணிக்கோங்க, சி போர்டுக்கு 8. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஏன்னா நான் கொடுக்குற நம்பர் இந்த கட்டத்துக்கு ஒரு நம்பர்னா ஒரு நாள் முன்னாடி. சரிங்களா? பி போர்டு பாருங்கள். அடுத்து ஒரு நாள் முன்னாடி ஏ போர்டு பாருங்கள். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி டி போர்டு பாருங்கள். அடுத்து ஒரு நாள் முன்னாடி இந்த 2வது நம்பர் பாருங்கள். அடுத்து ஒரு நாள் முன்னாடி இந்த ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள். இந்த நம்பர் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 60 ரிசல்ட் நம்ம ஏ போர்டுக்கு ஸ்ட்ராங்காக 0. சரிங்களா? கொடுத்துருந்தோம். இந்த 0 60க்கு நம்ம ஏ போர்டுக்கு 0 5 கொடுத்துருந்தோம். அதில் 0 பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஆல் போர்டு விளையாடுறதுக்கு நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0 5 ஏ போர்டு ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கும் நம்ம சி போர்டு ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்தேன். ஏ போர்டுக்கு 8 சொல்லியிருப்பேன். சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மார்க் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிற நம்பர் 9 6 தான். சரிங்களா? 63 63 63. அப்போ சி போர்டு 6, அதாவது 3 வரணுமா? புரியுதுங்களா? ஆனால் நான் கொடுக்குற நம்பர் இந்த 6ஆம் நம்பரே வேணாம். சரிங்களா? இப்போ 93 இந்த ஒரு 3 நம்பர். சரிங்களா? இந்த ஒரு 3 நம்பர் 9 3 6 3 6 9. சரிங்களா? அப்போ இங்கே 9 வரணும். பாதுகாப்பு சி போர்டுக்கு 9 வரணும். அதே மாதிரி அது மட்டும் இல்லை, நான் ஏன்னா ஒரு மெத்தட் பார்த்தோம்னா அதுக்கு இன்னொரு சப்போர்ட்டில் எங்கேயாச்சும் கிடைக்குதா அப்படின்ட்டு பார்ப்பேன். சரிங்களா? அது மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடச்சிருக்குது நண்பா. அது எங்கன்னா இந்த இடத்துல. சரிங்களா? நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க நண்பா. நம்ம இப்போ இருக்குது எல்லாமே சி போர்டு மட்டும்தான். என்னென்னா ஏ போர்டு பி போர்டு போகலை. இருக்குது எல்லா நம்பரும் சி போர்டுக்கு மட்டும்தான். சரிங்களா? இந்த ஒரு 6 நம்பரையும் இன்னைக்குள்ள பி போர்டுலேருந்து, சரிங்களா, இங்கே இருக்கிற ஒரு 6 நம்பரையும் மார்க் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நண்பா இப்படி கிராஸை ஏணி படிக்கிறதுல ஒரு டைம் மார்க் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா?
நண்பா இங்கே இருக்கிற 3, இங்கே ஒரு 3 சரிங்களா. இந்த 2 3க்கு 2 3 சரியாக போச்சா. இப்போ இங்கே இருக்கிற 8 காமன். இப்போ இங்கே இருக்கிற 8 காமன்னா இங்கே இருக்கிற 8 காமனாக இருக்கா. அப்போ இன்னும் மீதி இருக்கிற நம்பர் ஒரு 0 நேற்று தான் சரிங்களா. இன்றைக்கி நம்ம 0வை 9 பி போர்டு எடுத்துன்னு போகிறோம். ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு நண்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா 0 கரெக்டாக நீ பி போர்டு 0 ஆகிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 9. இந்த மெத்தடில் பாருங்கள் நாளைக்கு 9 தான் சி போர்டுக்கு வர மாதிரி இருக்குது. ஆல் போர்டு விளாட்றவங்க ட்ரை பண்ணிக்கோங்க 9 பி சி போர்டு சரிங்களா. நம்ம ஆல் போர்டு விளாட்றவங்க சி போர்டு அதிகம் பண்ணுங்க. நாளைக்கு 9 தான் கேமுக்குள்ளே சி போர்டுக்கு வர மாதிரி இருக்குது சரிங்களா. சரி வாங்க சி போர்டுக்கு 9. இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு சரிங்களா. இப்போ பி போர்டுக்கு நான் நம்பர் வரணும். நான் எப்படி மார்க் பண்ணுறனோ அதே மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு முன்னாடி சரிங்களா இந்த ஏ போர்டு மார்க் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு முன்னாடி டி போர்டு மார்க் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த 2வது நம்பர் மார்க் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த 7 மார்க் பண்ணுங்கள். இதை நோட் பண்ணி பாருங்கப்பா. 7 7 0 0. இப்போ இந்த கட்டத்துக்கு பி போர்டு என்ன நம்பர் நம்ம பாருங்கள் 7700. இந்த நம்பர் நம்ம எங்கேயா பார்த்துன்னு இருக்கோம் சரிங்களா. இந்த நம்பர் எங்கே பார்த்துருக்கோம்னா இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே இருக்கிற ஒரு 6 நம்பர் சரிங்களா. இந்த நம்பர் நம்ம ஏற்கனவே ஒரு டைம் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள் 7700 இருக்கா. இதே பாருங்கன்னா 7700 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆடுறோம் சரிங்களா. புரியுதுங்களா. இதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு அன்றைக்கி வந்து 0 மிஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு நம்மளுக்கு ஒரு நம்பர் இதெல்லாம் வரணும் சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7700. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 77 இருக்கும் சரிங்களா. அந்த கட்டத்துக்குள்ளே பாருங்கள் இங்கே ஒரு 7 இருக்கும், இங்கே ஒரு 7 இருக்கும் சரிங்களா. இந்த 00 இங்கே ஒரு 0 இருக்கும், இங்கே ஒரு 0 இருக்கும் சரிங்களா. அப்போ மீதிக்கிறது நம்பர் பார்த்தீங்கன்னா அது 2 மட்டும்தான் இருக்குது சரிங்களா. அப்போ நாளைக்கு பி போர்டுக்கு 2 வரணும். நம்ம நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பி போர்டுக்கு 2 வரணும். இந்த கட்டத்துக்கு நம்ம 2ஆம் நம்பர் வரணும் சரிங்களா. இப்போ நம்ம சி போர்டுக்கு 9, பி போர்டுக்கு 2. அப்போ பிசிக்கு 29, ஆல் போர்டுக்கு 9. சி போர்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 2ஆம் நம்பர் பி போர்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பிசிக்கு 29 ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஏ போர்டு சரிங்களா. இப்போ ஏ போர்டுக்கு நம்மளுக்கு இந்த கட்டத்துக்கு நம்பர் வேணும். நம்ம பாருங்கள் ஏ போர்டுக்கு நம்மளுக்கு இந்த கட்டத்துக்கு ஒரு நம்பர் வேணும் சரிங்களா. இப்போ நான் எங்கே அதாவது நண்பா நான் எங்கெங்கே அதாவது டபுள்ஸ் அதாவது டி போர்டையும் பி போர்டையும் டபுள்ஸ் எத்தனை டைம் ஆடிக்கிறாங்க சரிங்களா. இப்போ இங்கே ஒரு டி போர்டு, இங்கே பி போர்டு சரிங்களா. இது மாதிரி டபுள்ஸு இதுக்கு முன்னாடி ஆடிக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ பார்க்க போகும்போது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி சரிங்களா பார்த்தீங்கன்னா இங்கே 5 டி போர்டில் 5, பி போர்டில் 5. அப்போ ஒரு நாள் கழிச்சு சரிங்களா இங்கே பி போர்டு நம்ம நோட் பண்ணி பாருங்கள் ஒரு நாள் கழிச்சு. இப்போ இதே மாதிரி இன்னும் எங்கே ஆடிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம டபுளாக இருக்கும் சரிங்களா. இப்போ இங்கே 0, டி போர்டில் 0, பி போர்டு 0. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் கழிச்சு சரிங்களா 5 சரிங்களா. நம்ம இந்த மெத்தட் பாருங்கள் ஒரு நாள் கழிச்சு புரியுதுங்களா. அப்போ பி போர்டுக்கு நான் நம்பர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 5, இங்கே ஒரு 5. இப்போ இங்கே 2 0, இங்கே ஒரு 5. அப்போ இங்கே 2 6 இருக்குது. அப்போ ஏ போர்டுக்கு என்ன வரணும் 6 இல்லைனா 1. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. அப்போ 6 1 ஏதாச்சும் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏ போர்டுக்கு சரிங்களா. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, ஏன்னா ஒரு டைம் பார்த்துட்டோம்னா நம்ம அது திருப்பி பார்த்தா மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு நம்பர் கிளிக் ஆகும் சரிங்களா. பாருங்கள் இங்கே இருக்கிற சரிங்களா இங்கே இருக்கிற ஒரு 0 6 0. இப்போ பி போர்டு 0னா இங்கே 6ன்னு வந்தால் கரெக்டாக வரும் நம்ம 6 0 0ன்ட்டு புரியுதுங்களா. அதனால தான் நான் பி போர்டு. அதே மாதிரி ஏ போர்டு அந்த நம்பர் மட்டும் அதே மாதிரி இல்லை. இப்போ இங்கே இருக்கிற 0 இங்கே வந்ததுனால, இங்கே இருக்கிற 8 இங்கே வந்ததுனால, அப்போ இங்கே இருக்கிற 6 இங்கே வரணும் சரிங்களா. இங்கே 6ன்னு க்ளோஸ் ஆனால் தான் நாளைக்கு இந்த 9 சரிங்களா. இந்த 9ஆம் நம்பர் ஏ போர்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 இல்லை 4 இந்த 2 நம்பர் ஏ போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நம்பர் நான் ஏ போர்டுக்கு 6 தரேன் சரிங்களா. இப்போ நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் சரிங்களா ஏ போர்டுக்கு. நம்ம இது வந்து ஏ போர்டு சரிங்களா. ஏ போர்டுக்கு 6 ஏன்னா 1 சப்போர்ட் நம்பர். இந்த 1 பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தான் சரிங்களா. நான் சின்னதாக ஏதாவது நம்பர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு தான் சரிங்களா. இப்போ பி போர்டு நான் பி போர்டுக்கு ஸ்ட்ராங்னு சொல்லிட்டேன் 2ஆம் நம்பர் சரிங்களா. இப்போ சி போர்டுக்கு இதுதான் ஆல் போர்டு விளாட்றவங்க சி போர்டு ஆட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 9. இப்போ சி போர்டுக்கு 9 நாளைக்கு 629 ஒரு 3 டிஜிட்டில் வின்னிங் வரும் சரிங்களா. நாளைக்கு 629 ஒரு சைட் ட்ரை பண்ணுங்கள். ஆல் போர்டு விளாட்றவங்க சி போர்டு டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏசிபிசி இதிலே ட்ரை பண்ணிக்கோங்க. ஏசிக்கு 69, பிசிக்கு 29 சரிங்களா. ஏபிக்கு 62. இது மாதிரி தான் நம்ம ஏசிபிசி ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா
629. இன்றைக்கி யாராச்சும் வின்னிங் வாங்கியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில், நான் கமெண்ட் பார்க்குறேன் சரிங்களா. எத்தனை பேர் வின்னிங் எடுக்குன்னு பார்க்குறேன் சரிங்களா. சரி நண்பா, நாளைக்கு 629 ஒரு செட் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சரி நண்பா, முழுக்க என்னோடய கெஸிங் மட்டும்தான். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கொடுக்குங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா. சரி நண்பா, தேங்க் நண்பா.